நம்ம க்ரோன் அப் ஃபேமிலிய அந்த இடத்துல கொண்டு வரவே கூடாது. ஓகே. நம்ம வந்து ஒரு 33 இயர்ஸ்ல இப்ப மேரேஜ் பண்ணிக்கிறோம்னு எக்ஸாம்பிள்க்கு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்கூல் படிச்சிருப்போம், காலேஜ் படிச்சிருப்போம், வொர்க் பண்ணியிருப்போம். மல்டி கல்ச்சுரல் என்வாயர்மெண்ட்ல வொர்க் பண்ணியிருப்போம். ஃபாரின்லாம் போய் வொர்க் பண்ணியிருப்போம். அங்க எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த ட்ரெடிஷன் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு எடுத்துட்டு போறதே இல்ல. மறந்தே போயிட்டுருப்போம்னு வச்சுக்கோங்க. சொல்லப்போனா ஓகே. அவங்க இன்சிஸ்ட் பண்ணணும். ஃபேமிலி வந்து இன்சிஸ்ட் பண்ணணும் நம்மளுக்கு. "ஏய் இந்த டைம் வந்து இப்போ நான்வெஜ் சாப்பிடாத. இல்ல இந்த டைம் இப்படி இருன்னு" சொல்லிட்டு. "என்னம்மா இதெல்லாம் இன்னும் நீங்க அந்த பழைய காலம் ஜெனரேஷன்ல மாரி வந்திருக்கீங்க இருக்கீங்க" அப்படின்னு. அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, இந்த மேரேஜ் ஆனதும் எங்கேருந்து அந்த விஷயம் வரும்னே தெரியாது. எங்க வீட்ல இப்படி பழக்கம் இல்ல. எங்க வீட்ல நீங்க கேட்டிருப்பீங்க ஆப்வியஸ்லி. அஃப்கோர்ஸ் நெறைய கேட்குறோம்ல. ஏன்னா, இது எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம எங்க உணவு ஃபேமிலி லெகசி என்ன ஆகுறது அப்படின்னு. இருக்கும். ஆனா, அதுவரைக்கும் அந்த ஒரு அவங்க ஒரு மேபி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்திருப்பாங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தி இருப்பாங்க. அப்போலாம் அந்த லெகசி வந்து எங்கேயுமே டிஸ்டர்பே ஆகாது. ஒன்ஸ் மேரேஜ் ஆன பிறகு இந்த லெகசி எல்லாம் ஆனதுக்கப்புறம் தான். கொஸ்டின் மார்க் ஆகுது ஆமா. இல்லையா? அது வரும். ஏன் அப்படின்னா வந்து, நம்மளுக்கு இந்த விஷயம் வந்து பிடிக்கல, இல்ல இந்த விஷயம் வந்து எனக்கு வந்து செட் ஆகல அப்படிங்கிறது வந்து மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடும். அதுக்கு என்ன பண்ணும்னா, ஒரு ரீசன்ஸ் தேடும். அப்போ ஒரு வேலிட் ரீசனா இவங்க எல்லாரையும் கொண்டாந்து முன்னாடி நிறுத்திறது. ஸோ பட் ரீசன் வந்து அவங்க கிடையாது. அவங்களோ அவங்க ப்ராக்டிஸோ கிடையாது. அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து இந்த விஷயம் வந்து எனக்கு செட் ஆகலை அப்படிங்கிறத எப்படி ஓப்பனாக சொல்கிறதுன்னு தெரியாமல் ஓகே. இந்த விஷயத்துக்கு வந்து கொண்டு பின்னாடி வந்து இழுத்து விட்டுருவாங்க. எடுத்து விட்டு கொண்டு வந்து நிறுத்துறது.